வெல்கம் டு சென்னை மைண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் வந்து கட்டிங்க்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங்கை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது கட்டிங் ஆப்ரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். கட்டிங் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் ரொம்பவே அவசியமாக இருக்குது. ஸோ அந்த விஷயம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கதை மூலியமாக தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆனால் நியூட்டன் அப்படிங்கிறவர் நான் கடவுளை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கிட்டாரு. அப்போது அந்த மாதிரி ஆராய்ச்சியில் அவர் இறங்க போது அவர் என்ன பண்ணார்னா, அவரை சுற்றி உள்ள விஷயங்களை வந்து கவனிக்க ஆரம்பித்தார். சும்மா கவனிக்கிறது இல்லைங்க, மேத்தமெட்டிக்கலாக அதை கன்வெர்ட் பண்ணி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த மாதிரி அனலைஸ் பண்ண போது அவருக்கு பொக்கிஷமாக கிடைச்ச ஒரு விஷயம்தான் ஃபோர்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விஷயத்தை நகர்த்துறதுக்கும் ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி ஒரு விஷயத்தை நிறுத்துறதுக்கும் ஃபோர்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி ஒரு விஷயத்தோட திசையை மாற்றுறதுக்கும் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒன்று நம்மளுக்கு தேவைப்படுது. இதை புரிஞ்சுக்கிட்ட நியூட்டன் வந்து நம்ம கடவுளை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு. இந்த ஃபோர்ஸால தான் பூமி சூரியனை சுற்றி வருது. பூமி சூரியனை சுற்றி வர்றதுனால தான் சீசனல் சேஞ்சஸ் நடக்குது. சீசனல் சேஞ்சஸ் நடக்கிறதுனால தான் நம்மளுக்கு தாவரங்கள் வளருது. தாவரங்கள் வளர்றதுனால தான் நம்மளால் அதை உபயோகப்படுத்திட்டு உயிரோட வாழ முடியுது. அதனால் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த பிரபஞ்சம் ஒன்றுமே இல்லைங்க, பிரபஞ்சமே கொலாப்ஸ் ஆகிடும். ஃபோர்ஸ் தான் ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நியூட்டன் அப்படிங்கிறவர் வச்சார். நியூட்டனோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அல்ல, இந்த கண்டுபிடிப்புனால நம்மளுக்கு கிடைச்ச லாஸ் தான் 3 laws ஆஃப் நியூட்டன். அப்புறம் லேட்டர் ஆஃப் த பீரியடில் வந்து இந்த ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கே நம்மளுக்கு எனர்ஜி அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து மிஷின் கட்டிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற அந்த விஷயம் எதுனா ஃபோர்ஸ் தாங்க. இப்போ நம்ம வந்து நம்ம கட்டிங்கில் எந்தெந்த ஃபோர்ஸ் எங்கெங்கே ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆக போது நம்ம டூலோட கான்டாக்டில் ஒரு ஃபோர்ஸு டவுன்வர்ட் டைரக்ஷனில் உருவாகுது. இந்த ஃபோர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு கட்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய் டைரக்ஷன்லேயும் ஃபோர்ஸ் வந்து உருவாகுது. ஸோ இந்த XY டைரக்ஷனில் உருவாக்கப்படுற அந்த ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் இந்த Z டைரக்ஷனில் இருக்கிற கட்டிங் ஃபோர்ஸோட ரிசல்டன்ட்டும் தான் இந்த மோர்ஸ் சர்க்கிளில் டயாமீட்டராக நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. அதே மாதிரி கட்டிங் ஆக்ஷன் நடக்க போது நம்மளோட டூல் வந்து ஒர்க் பீஸோட மெட்டீரியலை வந்து ஷியர் பண்ணி தான் வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ இந்த ஷியரிங் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஒர்க் பீஸோட அல்டிமேட் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உருவாக்கும். அதனால் அந்த பாயிண்டில் வந்து நம்மளோட மெட்டீரியல் ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ஃபெயிலியரால் நம்ம மெட்டீரியல் வந்து பாண்ட்ஸ் பிரேக் ஆகி ரிமூவ் ஆகும். ஸோ இந்த மெட்டீரியல் ரிமூவலுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஃபோர்ஸை தான் ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஷியர் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் அதனால உண்டாக்கப்படுற நார்மல் ஃபோர்ஸையும் நம்ம வந்து இந்த இமேஜில் காமிச்சிருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ஒர்க் பீஸில் இருந்து மெட்டீரியலை ரிமூவ் பண்ண போது நம்மளுக்கு வந்து அந்த அன்வான்ட் மெட்டீரியல் வந்து டூலோட சர்ஃபேஸ் மேலே உராய்ச்சிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி உராய்ச்சிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் அதே மாதிரி இந்த உரசலால் ஏற்படுற கான்டாக்ட் ஃபோர்ஸும் கொடுக்குற ரிசல்டன்ட்டும் இந்த மோர் சர்க்கிளில் டயாமீட்டரை குறிக்குது. இப்போது நம்ம பார்த்த இந்த வகையான ஃபோர்ஸ் எல்லாத்தோட ரிசல்டன்ட்டும் இந்த மோர் சர்க்கிள் அப்படிங்கிற இந்த சர்க்கிளோட டயாமீட்டரை குறிக்குது. இதனால் நம்மளால் வந்து இந்த ஃபோர்ஸஸை ஈஸியாக ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனை கொண்டு வர முடியும், அதே மாதிரி ரிசால்வும் பண்ண முடியும். இதை வந்து மோர்ஸ் அப்படிங்கிறவர் தான் கவனித்து கொண்டு வந்தார். அதனால தான் அந்த சர்க்கிள் பேர் மோர் சர்க்கிள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து மெட்டல் கட்டிங்க்கு என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து மெட்டல் கட்டிங் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டை உங்களோட சேனலில் சேவ் கூட பண்ணிக்கலாம்.